தேலி மீன்கள் தேலி மீன்கள்னு சொன்னோடனே நம்ம மார்க்கெட்டில் விற்கிற இந்த ஆப்பிரிக்க தேலி மீன்களை நினச்சிடாதீங்க. இந்த மீன்களை பற்றி நான் பேசலை. இந்த மீன்கள் தான் நம்ம நாட்டு மீன்களோட சாபக்கேடு. இந்த மீன்களை நான் சொல்லலை. நம்ம ஊரில் இவ்வளோ நாளாக வாழ்ந்துக்கிட்டு இருந்த நாட்டு தேலி மீனை பற்றி தான் சொல்கிறேன். இதை ஊசி தேலி அந்த மாதிரி நிறைய தேலின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இதுங்க என்ன தான் பார்க்க கடுகு போல் சிறுசாக இருந்தாலும் இதுங்க முள் குத்துனா அதோட வலி ரொம்ப கடுசாக இருக்கும். பலவிதமான ஆப்பிரிக்க தேலிங்களோட வருகையினால இதுங்களோட இனம் பெரும் அளவில் அழிஞ்சிருச்சு. இப்போ இதுங்களை பெருசாக பார்க்க முடியல. என்னோட சின்ன வயசில் இந்த மீன்களை டேமில் நிறைய பிடிச்சி சமைச்சு சாப்பிட்ட அனுபவம் எனக்கு இருக்குது. இந்த மீன்கள் சாப்பிடவும் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் இப்போ இருக்க டைமில் இந்த மீன்களை என்னால் பார்க்க கூட முடியல. நீங்கள் இருக்க ஊரில் இந்த மீன்கள் இன்னும் பார்க்கக்கூடியதாக இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மீன்களோட அழிவுக்கு அதிகப்படியான வெளிநாட்டு ரக மீன்களை நம்ம ஊர் குளங்கள்லையும் ஏரிகள்லையும் வளர்ப்புக்கு விடுறது தான் காரணம்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.